சட்டியில மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாளாச்சு. சண்டே மீன் வாங்கும்போதே பிளான் பண்ணிட்டேன். இன்னைக்கு நைட்டு சட்டியில தான் நம்ம குழம்பு வைக்கணும்னு. எங்க வீட்ல எப்பவுமே நைட்டு குழம்பு வச்சு மறுநாள் தான் சாப்பிடுவோம். மீன் குழம்பு மட்டும் எங்க வீட்ல 3 வேளையும் சாப்பிடுவாங்க. மண்டே ஃபுல்லாவே மீன் குழம்பு தான் ஓடிட்டுருக்கும். சண்டே நெறைய பிளான் பண்ணியிருந்தேன். மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரை, பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி நெறையவே பிளான் பண்ணியிருந்தேன். பட் அன்னைக்கு சண்டே ஃபுல்லாவே சொதப்பிருச்சு. பிள்ளைங்க ஆசையா கேட்டிருந்தாங்க மட்டன் பிரியாணி. என்னால பண்ணவே முடியல. மண்டே லஞ்சுக்கு கண்டிப்பா மட்டன் பிரியாணி, ஃபிஷ் ஃப்ரையும் கண்டிப்பா பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்ககிட்ட ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். சண்டே மதியம் சிக்கன் மட்டும் கொஞ்சம் போல குழம்பு வச்சு சிம்பிளாவே முடிச்சாச்சு. இது சண்டே நைட்டில் தான் குழம்பு வைப்பேன். தூங்குறதுக்கு முன்னாடி குழம்பு வச்சுட்டு தான் தூங்குவேன். சண்டே அப்படிங்கிறதுனால பிள்ளைங்க சீக்கிரமாவே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு உள்ள பெட்ரூமில் போயிட்டு நாங்க படிக்கிறோம்னு சொல்லி பெட்ரூமுக்கு போயிட்டாங்க. சரி பிள்ளைங்க பெட்ரூம் போயிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹஸ்பண்டும் ஜீ தமிழ்ல டான்ஸ் ஜோடி டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டே இருந்தோம். டைம் ஓடுனதே தெரியல. சரி பிள்ளைங்க உள்ள படிச்சுட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ள எட்டி பார்த்தா 2 பிள்ளையுமே தூங்கிட்டு இருக்காளுங்க. அதுக்கப்புறம் டைம் பார்த்தா 10 மணி ஆகிருச்சு. ஹஸ்பண்ட் நானும் போயிட்டு தூங்குறேன். நான் காலையில வேலைக்கு போகணும்னு சொல்லி அவங்களும் தூங்க போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சோகமா போச்சு. இத்தன நாள் இவங்கெல்லாம் முழிச்சிருக்கும்போதே குழம்பு வச்சுருவேன். இன்னைக்கு நான் கொஞ்சம் டிவி பார்த்துட்டே அப்படியே போங்க எனக்கு இருக்கவே இருக்கு இளையராஜா மெலடி சாங்ஸ். அத வச்சு கேட்டுட்டே நான் போயிட்டு மீன் குழம்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்துட்டேன். என்னோட சாப்பிங் போர்டு வந்து நான் ஹுட்ல தான் அடிச்சிருந்தேன். இது ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன். பட் என்னவோ தெரியல உடஞ்சிருச்சு. அடிக்கடி தண்ணியில வாஷ் பண்ணுறதுனால உடஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. நெறைய கம்லாம் ஊத்தி ஒட்டி பார்த்தேன். அது நிக்கவே இல்ல. சரி அதுக்காக ஆன்லைன்ல தேடிட்டே இருந்தேன். எந்த மாதிரி வாங்குறது அப்படின்ட்டு. பார்த்தா ஸ்டீல்ல ரொம்பவே சூப்பரா இருந்தது. எனக்கு பார்க்குறப்ப பிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்டர் பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்ட்டு பண்ணியிருந்தேன். கையில வந்த பிறகும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதான் இதில நான் ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்ண போறேன். அதேபோல சின்ன வெங்காயத்தில மீன் குழம்பு வச்சா ரொம்பவே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். பட் நான் வந்து நெறைய பேர் வெங்காயம் உரிக்க ரொம்ப சின்ன வெங்காயம் உரிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதிகமா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணவே மாட்டோம். நானும் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஊருக்கு போகையில பாட்டிலாம் வந்து தண்ணியில ஊற போட்டு கொஞ்ச நேரத்தில அப்படியே பெசஞ்சு எடுத்து உடனே பண்ணிருவாங்க குழம்பு. அந்த மாதிரி ஞாபகம் வந்தது. அதுக்கு பிறகு தான் நான் தண்ணீல ஊற வச்சு கொஞ்ச நேரத்தில பெசஞ்சு இந்த மாதிரி சமைக்க ஆரம்பிச்சேன். சின்ன வெங்காயம்னாலே நானும் 10 அடி தூரம் ஓடிடுவேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிட்டு படுக்கும்போது 11:30 ஆயிருச்சு. மார்னிங் காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மீன் குழம்பு தான் அடிச்சுக்கிட்டோம். மாங்காய் போட்டிருக்கோம். எந்த மாதிரி புளிக்குது தெரியலையேன்னு ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். காலையில ஹஸ்பண்ட் தான் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னுட்டு. அவங்களுக்கு எப்பவுமே பஞ்சு போல தோசையும் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கெல்லாம் வந்து இட்லியும் மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? இட்லி மீன் குழம்பா? தோசை மீன் குழம்பான்றது கமெண்ட்ல சொல்லுங்க. அவங்களுக்கு மண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எங்க வீட்ல இப்படி தான் போச்சு. நம்ம நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.